என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில், ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்கப் போகிறான் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். பாருங்க, செயல்லையும் காட்டுறாங்க, வார்த்தையிலையும் சொல்றாங்க. சவுலை துக்கப்படுத்துகிற அல்லது சவுலை உடைக்க பண்ணுகிற வார்த்தைகள். இவனாக்கும் அப்படின்னு சொல்லி அவனை அலட்சியம் பண்ணும் பொழுது எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பான் இல்லையா? அது மாத்திரமல்ல, அவனுடைய வார்த்தைகள், அவர்கள் அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணுகிறார்கள். நம்மளை சில நேரம் யாராவது இது மாதிரி அசட்டை பண்ணிட்டா அல்லது விரோதமாய் பேசிட்டா நம்ம உடைக்கப்படுகிறோம். அதுக்காக தான் நேற்று சொன்னேன், நீங்கள் காது கேளாதல் போல் இருங்கள். ஏன்னா அப்படி ஒருவேளை அதை தேவையில்லாதது உங்கள் காதில் வாங்கிட்டீங்கன்னா உங்கள் தைரியத்தை இழந்துருவீங்க. அதோடு கூட இன்னொரு காரியத்தை நான் சொன்னேன், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நினைத்து கொள்ளுங்கள். நான் தனியாக இல்லை, பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறார். இந்த ஒரு நினைவு உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தால் தேவையில்லாததை உங்கள் காதில் வாங்க மாட்டீங்க. ரெண்டாவதாக, நான் இன்றைக்கி இன்னொரு வார்த்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 32வது வசனம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். பாருங்க, தங்கள் குடிகளை பட்சிக்கிற தேசம். அடுத்து சொல்றாங்க, அவர்கள் யார்? 33ஆம் வசனம், அவர்கள் ராட்சச பிறவி. இதை மாதிரி வார்த்தையை பேச 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 நீங்கள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் உட்காந்து அவங்க அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இது என்ன காரணம் அப்படின்னா, தேவையில்லாததை இவர்கள் கேட்டார்கள். மோசேயும் காலேப்பும் யோசுவாவும் கேட்கல, மற்ற ஜனங்கள் எல்லாம் கேட்டாங்க. காது கேளாதல் போல இருங்கள். திரும்ப சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிரியை அல்லது உங்களுக்கு எதிராய் நிற்கிற பிரச்சனையை பயங்கரமாக பூஸ்டப் பண்ணி அதுக்கு ஓவர் வெயிட்டேஜ் கொடுத்து சிலர் பேசுவாங்க. தெரியுமா என்ன ஆக போகுது, என்ன நடக்க போகுது தெரியுமா அப்படின்னு உங்களை பயமுறுத்துவாங்க. அவங்க என்ன வேணாலும் பயமுறுத்தட்டும், காது கேளாதல் போல் இருங்கள். டாக்டர்ஸ் உங்களை பயமுறுத்துறாங்களா, லாயர்ஸ் உங்களை பயமுறுத்துறாங்களா, அல்லது வேறு ஏதோ சில காரியத்தை சொல்லி உங்களை பயமுறுத்துறாங்களா, அவங்க பயமுறுத்தலாம் நீங்கள் காதில் வாங்கினீங்கன்னா அது உங்களுடைய விசுவாசத்தை இழந்து போவீங்க. நான் நேற்று சொன்னேன், உங்களுடைய தைரியத்தை இழந்து போவீங்க, வீரத்தை இழந்து போவீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் விசுவாசத்தை இழந்து போவீங்க. காதில் வாங்கக்கூடாத காரியங்களை காதில் வாங்காதீங்க. அதை உட்காந்து நீங்கள் காதில் வாங்கினீங்க, அதை சிந்தையில் கொண்டு போய் அதை ஸ்டோர் பண்ணி அதை தியானிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய விசுவாசம் ஒன்றுமில்லாமல் போகும். பாருங்கள், உடனே அவிசுவாச வார்த்தையை பேச ஆரம்பிச்சிருவோம். உடனே நான் உயிரோட வாழணுமா, நான் சாகணுமா, இப்படியெல்லாம் பேசுவாங்க. நம்முடைய வாழ்க்கையே இருளுக்குள்ளே கொண்டு போய் நம்மளே அடைச்சி வச்சுக்கிறோம். காரணம், தேவையில்லாததை உங்கள் காதுகளிலே வாங்காதீங்க. அப்படி வாங்கினதுனால தான் இவங்களுடைய தைரியத்தை இழந்தாங்க. இரண்டாவது, இவங்களுடைய விசுவாசத்தை இழந்து போனாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கொஞ்சம் நஞ்ச விசுவாசத்தையும் நீங்கள் தொலைச்சிட்டு இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிறீங்களா? நீங்கள் திரும்பவும் கட்டப்படுவதற்கு நான் அன்போடு சொல்லுகிறேன், அவருடைய வாக்கு தத்தத்தை நினையுங்கள். நேற்று சொன்னேன், அவருடைய அபிஷேகத்தை நினைங்க, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம். இரண்டாவது, இன்றைக்கி சொல்கிறேன், அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம், இதை நினைத்து கொள்ளுங்கள். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நான் படிக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களையும் நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். ஆமேன். இதுதாங்க வாக்கு தத்தம். கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்றார். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து, ராஜா வாழ்க என்றார்கள். கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள். இதுதான் ப்ராமிஸ். கர்த்தர் தெரிந்து கொண்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் நான். இதுதான் வாக்கு தத்தம். அப்போ நான் இவனை நம்மளை ரட்சிப்பானா அப்படின்னு பேசுறது முக்கியமா, என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் என் கூட இருக்கிறான்றது முக்கியமா? ஸோ வாக்கு தத்தங்களை நினைத்து கொள்ளுங்கள். இதை மாதிரி தேவையில்லாததை பேசும்போது, தேவையில்லாதது உங்கள் காதில் விழும்போது வாக்கு தத்தத்தை நினைத்து கொள்ளுங்கள். மாறாக நம்ம வாக்கு தத்தத்தை மறந்துடுவோம். அவர் கொடுத்த தரிசனம், அவர் கொடுத்த சொப்பனத்தில் சொன்னது, அவர் என் கூட பேசினது, அவர் கொடுத்த ஊழியம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். அவர் கொடுத்த வாழ்க்கை, அவர் கொடுத்த எல்லா முன்னால் வச்சுருக்கிற மேன்மை, மகிமை எல்லாத்தையும் மறந்துட்டு இதெல்லாம் கொண்டாந்து முன்னால் வச்சுட்டு நம்ம எப்படி வாழ்வோம் அப்படின்னா,
இதற்கு வெயிட்டேஜ் கொடுத்து 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 நம்முடைய எல்லா விசுவாசமும் போயிடும். பிரியமானவர்களே, கற்றுக் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைக்கிறீங்களா? அந்த வாக்கு தத்தத்தோடு கூட உங்கள் வாழ்க்கையை இணைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என் கூட சொல்லியிருக்கிறாரு, என் கூட பேசியிருக்கிறாரு. சொல்லி பாருங்களேன். இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை சொல்லுங்கள். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்தீங்கல்ல, நான் வேதம் படிக்கும்போது எனக்கு இந்த வசனத்தை கொடுத்தீங்க தானே, இந்த வார்த்தை இது சத்தியம் உள்ளது. 1000 2000 மிரட்டல்களுக்கு முன்பாக இந்த வசனம் அவ்வளவு மகிமை உள்ளது. உங்களுக்கு எதிராக வருகிற அதைரியப்படுத்துகின்ற வார்த்தைகளை எல்லாம் இந்த வசனத்துக்கு முன்னால் அதெல்லாம் தூசின்னு சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவைகள் உங்களை ஒன்றும் செய்யாது. காரணம் என்னென்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை அவர் கொடுத்த வாக்கு தத்தம் அவ்வளவு மகிமை உள்ளது. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 42 வசனத்தை நான் படிக்கிறேன். 105:42. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கு தமது நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசத்தை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்து கொண்டார்கள். பாருங்க, எவ்வளோ ஒரு அற்புதமான வாக்கு தத்துவம் இங்கே வாசிக்கிறோம். தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். அவர்தான் அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். இதெல்லாம் கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தம், ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுத்த வாக்கு தத்தம், மோசேக்கு அவர் அந்த வாக்கு தத்தத்தை நான் நினைச்சம்பான்னு சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தினார். இவ்வளோ வாக்கு தத்தங்கள் இருக்கும்போது நம்ம ஏன் பயப்படணும்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சுற்றி இருக்கிற வாக்கு தத்தங்களை பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தை பாருங்கள். உங்கள் காதில் விழுந்துக்கிட்டு இருக்கிற தேவையில்லாத சத்தங்களுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து உங்களுடைய விசுவாசத்தை இழந்துடாதீங்க. வாக்கு தத்தத்தை நினைங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிராக இருக்கிற சேலஞ்சஸ் எல்லாம் ஈஸியாக ஜெயித்து நீங்கள் அவைகளை மேற்கொள்ள தேவன் கிருபை தருவார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். சங்கீதம் 105:42-43. சங்கீதம் 105:42-43. அந்த வசனத்தை இப்படி படிங்க. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்கு தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார் அப்படின்னு வாசிங்க. புறப்பட பண்ணின்னு இருக்கும் அடுத்த வசனத்தோட. புறப்பட பண்ணினார் அப்படின்னா எல்லா வாக்கு தத்தத்தையும் நீங்கள் மனசில் நினச்சி இந்த வாக்கு தத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு நன்றி சொல்லி அந்த நினைவோடு காதில் விழுகிற தேவையில்லாத சத்தங்களை நீங்கள் அசட்டை பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜோமல்லாமா தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் காதில் விழுகிற தேவையில்லாத சத்தங்களை நாங்கள் ஆண்டவரே தள்ளிவிட்டு நாங்கள் தேவன் எங்கள் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைத்து நாங்கள் எங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்கள் கிருபித்தார். ஆண்டவர், விசுவாசத்தை இழந்து ஒருவேளை இன்னைக்கு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்த யாராக இருந்தாலும் கர்த்தர் திரும்ப தமது பிள்ளைகளை கட்டி எழுப்புவதற்காக ஸ்தோத்திரம். தேவையில்லாத சத்தங்கள் விலகி போகட்டும், அதை ஜெயிக்கட்டும். உமது பிள்ளைகள் அதை மேற்கொள்ளட்டும். உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.